வணக்கம். கவிஞரும் எழுத்தாளருமான அல்லி ஃபாத்திமா அவர்கள் எழுதிய பாண்டிச்சி நாவலை பற்றி தான் பேச போகிறேன். நான் பிறந்த 5 வயசு வரைக்கும் வளர்ந்ததெல்லாம் கேரளா தான். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் செட்டில் ஆனோம். இருந்தாலும் ஸ்கூல் லீவ்லலாம் கேரளாவுக்கு போவேன். அங்கே எங்கள் பாட்டி எங்கள் அத்தைங்க சொல்கிற கதையெல்லாம் கேட்டு வளர்ந்தவ தான் நான். அங்கே எங்கள் பாட்டி வீட்டிலலாம் வாசலில், அதாவது கேட்டுக்கு பக்கத்தில் ஒரு மரம் இருக்கும், மாமரம். அது கீழே ஒரு கல் வச்சு அங்கே ஒரு தீபம் வைக்க சொல்லுவாங்க 6 மணிக்கு, மாலை 6 மணிக்கு. அதே மாதிரி அங்கே ஒரு தீபம் வச்சுட்டு பின்னாடி மேற்கு புறமாக இருக்கிற ஒரு மரத்துக்கு கீழேயும் ஒரு கல் வச்சு அங்கேயும் ஒரு தீபம் வைக்கணும். அப்போ எனக்கு என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் யோசித்து பார்த்தேன். அங்கே இருட்டாக இருக்கும், நிறைய மரம் இருக்கிறதுனால ஒரு 6 மணி ஆனோடனே இருட்டாயிரும். அப்போ அந்த வாசலில் விளக்கு வச்சுட்டா அந்த பாம்புகள் இந்த மாதிரி விஷ ஜந்துக்கள் வராது இல்லையா அப்படின்னு நானே யோசிச்சுக்கிட்டேன். அதேமாரி அங்கே இருக்கிற பூச்செடிகளில் அங்கே இருக்க யாருமே பூ பறிக்க மாட்டாங்க. நம்மளாம் இப்படி கொஞ்சம் பூ இருந்தால் கூட பறித்து சாமிக்கு வைப்போம், இல்லை நம்ம கட்டி நம்மளே வச்சுக்குவோம். அவங்க அப்படியெல்லாம் செய்யவே மாட்டாங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? இந்த பாண்டிச்சி நாவலில் அது வரும். பாண்டிச்சி நாவல் பொன் வழக்காடு அப்படிங்கிற ஒரு இடம். அது மதுரையிலிருந்து 250 கிலோமீட்டர் உள்ள தேனி தாண்டி இருக்குது. அங்கே பழங்குடிகள் வாழ்கிற ஒரு கிராமம். அங்கே களப்பணிக்காக தின ஒளி பத்திரிகையிலிருந்து 5 நிருபர்கள் போகிறாங்க. அவங்க எதுக்கு போகிறாங்கன்னா, அந்த பழங்குடி மக்களுக்கு என்ன தேவை, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய வழிபாட்டு முறைகள், இதையெல்லாம் கள ஆய்வு பண்ணி கட்டுரையாக எழுதணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்காக போவாங்க. அந்த பொன் வழக்காடு மக்களுக்கு அவங்களுக்கு என்ன தேவைன்னு அவங்களுக்கே தெரியாது. ஸோ அதை நம்ம கண்டுபிடிச்சி எழுதுனா அவங்களுக்கும் நல்லது பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சீனியர்வங்களையெல்லாம் அனுப்பிச்சி வைப்பாங்க. அங்கே தலைவர் மூப்பன், அவருடைய பொண்ணு பாண்டிச்சி. அவங்க தான் இந்த மூப்பனுக்கு அப்புறம் தலைவனாக போகிறாங்க, தேவி நாச்சியாராக ஆக போகிறாங்க அப்படின்ட்டு. அதனால் அவங்க தான் எல்லாமே பார்த்து அந்த மக்களுக்கு நல்லது பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்ககிட்ட தான் இந்த 5 நிருபர்களும் போய் சேருவாங்க, இந்த தின ஒளி பத்திரிகையிலிருந்து போகிறவங்க. அவங்களுடைய ஆளுமை, அவங்களுடைய அழகு, அந்த பாண்டிச்சி பார்த்ததே இந்த தலைமை நிருபர் செல்வனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். ஆனால் அந்த பழங்குடி மக்கள் இருக்கிற அந்த பொன் வழக்காடு ரொம்ப கட்டுப்பாடு இருந்தது. வெளியாட்களை யாரையும் உள்ளே விட மாட்டாங்க. அங்கே இருக்கிற பொண்ணுங்கிட்ட பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணவும் முடியாது. அது ஒரு மர்மமான ஒரு கிராமமாக இருக்கும் அந்த பொன் வழக்காடு. தப்பு செஞ்சால் கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும். புலி ரொம்ப தப்பு பண்ணிட்டாங்கன்னா புலி அடித்து கொன்றும் அப்படிங்கிறதெல்லாம் அங்கே நடக்கும். அந்த புலி பேர் குருமன். மூப்பன் ரொம்ப தப்பு பண்ணவங்களை தண்டனை கொடு குறும்பா அப்படின்னு சொல்லி இந்த மூப்பன் கூப்பிட்டா அந்த குறும்பன் அவங்கள கொன்றும். அதெல்லாம் எப்படின்னு நீங்கள் இந்த கதையை படித்து தெரிஞ்சுக்கோங்க, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி பெண்கள் அவங்களுடைய விருப்பப்படி தான் கல்யாணம் நடக்கும். அவங்க யாரையாவது விரும்பினாங்கன்னா அந்த பொங்கல் நிகழ்ச்சியில் சொல்லிட்டாங்கன்னா அந்த விரும்புகிற அந்த பையன் அந்த பொண்ணு வீட்டில் போய் தங்கி இருக்கணும். 1 வருஷம் அவங்களுக்கு டைம். அதில் அந்த குடும்பத்தார்களுடைய நல்லெண்ணெய் இவங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா கல்யாணத்தை நடத்தி வைப்பாங்க. அதே கணவன் இறந்துட்டாங்கன்னா அந்த பொண்ணுக்கு மறுமணம் செஞ்சு வச்சிடலாம். அந்த பொண்ணு விருப்பப்பட்டா. அது அந்த பொண்ணோட பையன் வயசில் மூத்தவனாக இருக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. சின்ன வயசாக இருந்தாலும் ஓகே தான். கிட்டத்தட்ட 10 வயசு சின்னதாக இருந்தால் கூட திருமணம் செஞ்சு வச்சுருவாங்க. அதே காதலிச்சாங்கன்னா அந்த காதல் திருமணத்தில் முடியலைன்னா அந்த பொண்ணு விருப்பப்பட்டால் திருமணம் ஆகாமலே கூட இருந்துக்கலாம். ரொம்ப அபூர்வமான நிகழ்வுகள் கொண்ட ஒரு கிராமமாக இருக்கும். இதில் நம்ம நிருபர் அந்த பாண்டிச்சியை காதலிப்பாங்க. அந்த அவங்க செல்வத்துடைய ஒவ்வொரு பேச்சும் பாண்டிச்சியை மெல்ல அசைய வைக்கும். ஆனால் பாண்டிச்சி காதலிக்கிறேன்லாம் சொல்ல மாட்டாங்க. இது காதலிக்கிற விஷயம் வேறொரு நிருபர் மூலமாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுக்கப்புறமா செல்வத்தை அங்கேருந்து விலக்கி வச்சுருவாங்க. காட்டுக்கு இனிமேல் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு.
இவங்களுடைய காதல் கைகூடிச்சா என்னென்னலாம் நீங்கள் இந்த நாவலை படித்து தெரிஞ்சுக்கோங்க. மூங்கில் பூத்து மூங்கில் அரிசி வர்றது வந்து அவங்களுடைய மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வாக நினைக்கிறாங்க. இவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது அந்த மாதிரி மூங்கில் பூத்து மூங்கில் அரிசி வந்துச்சுன்னா அது வந்து நல்லது நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய எண்ணம். கிட்டத்தட்ட இந்த நிகழ்வுகளாக நடக்கும்போது 40 வருஷத்துக்கு முன்னாடி தான் மூங்கில் பூத்து இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ கடைசியாக பூக்கும். இந்த கதை முடியும் போது அந்த மூங்கில் பூக்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாலாயனம், கல் தூக்கு தண்டனை, மரணப்பாய் இதெல்லாமே இந்த கதையில் வரும். இது எல்லாமே நல்லா விரிவு எழுதியிருப்பாங்க. இதெல்லாம் என்னன்னு நீங்கள் இந்த கதையை படித்து தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் இறந்தவங்களுடைய குழிமாடத்தில் விளக்கு வைக்கிறது. அப்போ வந்து இங்கே இருக்கிற பெண்கள் தான் விளக்கு வைப்பாங்க. அது சூரிய உதிக்கிறதுக்கு முன்னாடி அந்த விளக்கு வச்சிடணும். விடிய காலையில் போய் சூரிய உதிக்கிறதுக்கு முன்னாடி வச்சிடணும். அப்படி வைக்கும்போது அவங்க மனசு வந்து எந்த களங்கமும் இல்லாமல் இருந்தால் மட்டுமே தான் விளக்கு வைக்க முடியும். அப்படி விளக்கு வச்சா அந்த முன்னோர்கள் வந்து சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை அவங்ககிட்ட இருக்குது. அது கடைசியாக நம்ம பாண்டிச்சினால் வைக்க முடியாது. ஏன்னா செல்வம் போனதுக்கப்புறம் செல்வத்தை நினச்சி பாண்டிச்சி ரொம்ப கவலைப்படுவாங்க. இது காதல் கை குடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த கதையை படித்து தெரிஞ்சுக்கலாம். 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் மூங்கில் பூத்து இருக்கும். இப்போ கடைசியாக இந்த கதை முடியும் போது மூங்கில் பூத்து மூங்கிலரிசி வர்றதா எழுதியிருப்பாங்க எழுத்தாளர். ஏன்னா அப்போது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கெட்டது நடக்கும். அது ஒருத்தங்களால் ஒரு அடிமைக்காரங்களால் நடந்திருக்கும். அப்போ அந்த பொன்வளக்காட்டுக்கு கெடுதல் வரப்போகுதுன்னு நினைக்கும்போது மூங்கில் பூத்து மூங்கில் அரிசி வந்திருக்கும். அப்போ வந்து அந்த தப்பு பண்ணவங்கள வந்து தண்டனை கொடுக்காம மன்னித்து அவங்கள வந்து சாந்திக்காரங்களாக ஆக்கியிருப்பாங்க. அவங்க அடிமையாக இருந்தவங்க வந்து இப்போ மேல் சாதிக்காரங்க அந்த மாதிரி அவங்கள ஆக்கியிருப்பாங்க. இப்போ கதை முடியும் போது, இந்த நாவல் முடியும் போது செல்வத்தினுடைய காதலை ஏற்றுக்கிட்டாங்களா, செல்வத்தின் காதல்னால் ரொம்ப கஷ்டப்படுற பாண்டிச்சி வந்து அழுவாங்க. அப்போ வந்து இந்த மூங்கில் பூத்ததாக சொல்லுவாங்க. அப்போ நம்மளா தெரிஞ்சுக்கலாம், ஓ செல்வத்தை இவங்க பொன்வளக்காடு ஏற்றுக்கும் அப்படிங்கிற அந்த முடிவை வந்து எழுத்தாளர் நம்மகிட்டயே தள்ளி விட்டுருப்பாங்க. ரொம்ப அழகான நாவல். மண்ணையும் காற்றையும் கும்பிடுகிற ஒரு இலையை பறிக்கணுன்னா கூட செடிகிட்ட அனுமதி வாங்கி பறிக்கிற மக்கள் கொண்ட குறிஞ்சி நிலத்தை பற்றி அழகான ஒரு நாவல் தந்த எழுத்தாளர் அல்லி ஃபாத்திமா அவர்களுக்கு வாழ்த்துகள். வாய்ப்பளித்த பேப்பர் ஸ்க்ரீன் யூடியூப் சேனலுக்கு நன்றி. வணக்கம்.